ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வெந்தய குழம்பும் அடுத்தது ஒரு பொடலங்காய் பக்கோடாவும். முதல்ல இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை செய்முறைக்கு போகலாம். சின்ன வெங்காயம் 15 தோல் உரித்து லேசாக நசுக்கி கொள்ளவும். நாட்டுப்பூண்டு 10 பற்கள் தோல் உரித்து லேசாக நசுக்கி கொள்ளவும். தக்காளி நன்கு பழுத்தது 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1½ டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி ஒரு சிறிய உருண்டை 1 டம்ளர் தண்ணீரில் கரைத்து வடிகட்டி கொள்ளவும். கறிவேப்பிலை சிறிதளவு. வறுத்து பொடிக்க வெந்தயம் 1½ டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தாளிக்க எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த வெந்தய குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குற போகிறோம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு முதல்ல அந்த வெந்தயத்தையும் மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கார குழம்புல ஒரு வெர்ஷன். என்ன இதுலன்னா, நம்ம சாதாரணமாக கார குழம்புன்னு வைக்கிற போது அதுக்கு நம்ம அந்த குழம்புல வெந்தயம் நிறைய தாளித்து எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வெந்தயத்தை வறுத்து அதுவும் மிளகோடு வறுத்து நீங்கள் பொடி பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. அதனால தான் இந்த மாதிரி இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. சாதாரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நம்ம தாளிக்கிற மாதிரி தாளித்து இந்த குழம்பெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணும்போது அவங்க கொடுக்குற காரணம் என்னென்னா, ஒன்று அந்த குழம்புக்கு ஒரு அலாதி வாசனை. புளி காரக்குழம்பு அப்படின்னாலே அது புளி இருக்கும். அந்த புளிக்கு ஒரு சூட்டுத்தன்மை உண்டு. அந்த சூட்டை தணிக்கக்கூடியதுக்கு தான் நம்ம தாளிக்கிற போது வெந்தயம் சேர்க்குறோம். ஆனால் அது வெந்தயத்தை பொடி போடும்போது அது நல்ல இந்த நம்ம தாளிக்கிறத விட கூட இன்னும் குடும்பப்படுத்தக்கூடியது. அப்படிங்கிறதுனால அவங்க வெந்தயத்தையும் மிளகும், ஆக்சுவலாக மிளகும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது மிளகு சட்டுன்னு தோன்ற போது அந்த மிளகு காரம் இருக்கிறதுனால சூடுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மிளகு உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணக்கூடியது. மிளகா இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சேர்க்குறத விட நிறைய மிளகு சேர்த்து பண்ணுற போது அதுக்கு நல்ல ஒரு குளுமைப்படுத்தக்கூடியது இந்த மிளகு. ஸோ இந்த வெந்தயத்தும் மிளகும் சேரும்போது இந்த குழம்போட தன்மை ரொம்ப மாறும். அதாவது ருசி கொடுக்கக்கூடிய அளவில் அது உடம்புக்கும் குளுமை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா கடாய் காஞ்சிருக்கு. இதில் இந்த வெந்தயம் இதில் 1½ டீஸ்பூன் வெந்தயம் கொடுத்துருக்கீங்களே, இது கசந்து போயிடாதான்னு நினைக்கலாம். பட் ஆனால் இந்த கசப்பு இருக்காது இதில். இதோட மிளகு. ஆனால் இந்த வெந்தயத்தை வறுக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல பதமாக வறுக்கணும். அப்படியே விட்டு ஒன்று கருகி ஒன்று செவந்து ஒன்று வறுபடாமல் அந்த மாதிரி இல்லாமல் கைவிடாமல் கிளறி அதை நல்லா வறுபட வைக்கணும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அடுப்போட அந்த பாத்திரத்தோட சூட்லேயே கூட இது இன்னும் நல்லா வறுபட்டுரும். ஒரே மாதிரி வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரே மாதிரி வறுபட்டுருக்கு. இப்போ அதை நுணுக்கி ரெடியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயமும் நம்ம மிளகும் நல்லா வறுத்துட்டோம் இல்லையா? ஈவனாக ஒரே மாதிரி வறுத்துட்டு அதை நுணுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ குழம்பு தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். பொதுவாக காரக்குழம்புக்கு அப்படின்னாலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகம் விடுவோம். அதே மாதிரி தான் இந்த குழம்புக்கும் கொஞ்சம் எண்ணெய். இதில் விருப்பப்பட்டவங்க நல்லெண்ணெயிலையும் தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் வேணும், அந்த வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெயிலையும் தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், நசுக்கி வச்சுருக்க பூண்டு. இப்போ இந்த சின்ன கல் இதெல்லாம் கிடைக்கிது, நம்ம அதில் நசுக்கிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயம்லாம் மிக்சியில் ஓட்டிட்டு பண்ணலாம், சும்மா ஒரு சுற்றிட்டு பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி பண்ணுற போது கிடைக்கிற ஃப்ளேவரும் அதுக்கும் நிறைய வித்தியாசப்படும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை,
வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறம் மாறி வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். தக்காளி அதே மாதிரி காரக்குழம்புக்கு நம்ம தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு புளியை குறைப்போம். இதுக்கும் அதே மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து விருப்பப்படுறவங்க நீங்கள் தக்காளியோட அளவை குறைச்சி புளியை கூட கொஞ்சம் கூட்டிகிட்டு கூட பண்ணலாம். ஏன்னா அது அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும். நல்லா வதங்குது பாருங்கள். இந்த நிறம் மாறி வதங்குச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வாசனை உண்டு. நல்லா வதங்கும் போதே ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இது ஓரளவு கொஞ்சம் நல்ல பழக்கப்பட்டவங்களாக தான் கவனித்து பண்ணும்போது தெரியும். பழக்கப்படாதவங்களாக தான் கவனித்து அது செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும். பாருங்கள் நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லேசாக ஒரு ப்ரௌன் கலர் லேசாக ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களே, பொன்னிறமாக அது லேசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடம் தெரியும் நல்லா. இப்போ நம்ம தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சு அதில் சேர்த்துடலாம். தக்காளியோட ஒரு சிட்டிகை உப்பு. இந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ குழம்போட பைண்ட் ஆகும் அது நல்லா. இப்போ அதுக்குள்ளேயும் இது நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நான் தீயை குறைச்சி வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு தனியாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுடலாம் அதில். இது ரெண்டும் தான் பச்சை வாசனை போக டைம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தனியாத்தூள் போட்டிருந்தோம். அது 2 வதக்கணும். மஞ்சள் தூளும் தனியாத்தூளும். இப்போ நான் அதில் மிளகாத்தூள் அதையும் சேர்த்துறேன். இப்போ பாருங்கள் இது ட்ரையாக வதங்குது இல்லையா? அதாவது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தூள்லாம் போட்டோன்னா அந்த ஈரத்தை இழுத்துக்கிட்டு இது ட்ரையாக வதங்குது. இது மாதிரியே வதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று தீயை குறைச்சி வச்சுக்கணும். தீயை கூட்டினீங்க அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அவ்வளோதான். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் தண்ணி தான் அதில் ஊற்றிருப்பேன். இப்போ வதக்குனிங்கன்னா அது தீஞ்சு போகாது. இது என்ன பண்ணுவோம், நம்ம தீயும் ஜாஸ்தி வச்சு இது ட்ரையாக இருக்கிற இதை வந்து நல்லா வதக்கும்போது கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனைக்கு பதிலாக தீஞ்ச வாசனை வரும். ஸோ இது தண்ணி லேசாக தெளித்து வதக்குனிங்கன்னா ஒன்றும் செய்யாது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கவனமாக போட்டுக்கணும். புளித்தண்ணி வதங்கிடுச்சு, புளித்தண்ணி ஊற்றிடலாம். இந்த வதக்கி செய்யும் போதும் இந்த மிளகாத்தூளையும் வதக்கி பண்ணும்போதும் அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி, நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அந்த புளித்தண்ணி அதில் ஊற்றிடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சின்ன உருண்டை, ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டையை எடுத்து அதை ஊற வச்சு இந்த 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியில் கரைச்சிருக்கோம். இப்போது திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது அளவாக இருக்கும். ஆனால் கொதித்து பார்க்கும்போது கொஞ்சம் வற்றும். அதனால் கொஞ்சமாக, ஏன்னா 2வது நம்ம அந்த வெந்தய பொடியெலாம் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் அதில் சேர்த்துருக்கேன். போதும். தீ ஜாஸ்தி வச்சு ஒரு கொதி வந்தவுடனே தீயை மீடியமாக வச்சுட்டு நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம அதை கொதிக்க விட்டோம்னா தாராளமாக போதும். அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா தரதுன்னு கொதிக்க ஆரம்பித்தோம், நான் தீயை குறைச்சிடுவேன். தீயை குறைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மி கிடையாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அளவாக கொதித்து உங்களுக்கு கரெக்டாக பதமாக நிற்கும். அதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு இறக்கும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தண்ணி அளவையும் கம்மியாக வச்சுட்டு தீயும் ஜாஸ்தியாக வச்சு கொதிக்க விட்டு, அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா காரக்குழம்புனா அது நிச்சயமாக அவ்வளோ நேரம் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க. இது நம்ம வதக்கி செய்கிறதுனால கட்டாயம் அவ்வளோ நேரம் கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த டேஸ்ட்டை நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம்.
ரொம்ப நேரம் கொதிக்கும்போது இந்த ருசியை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதனால் அளவாக கொதிச்சதுன்னா அந்த ருசி மாறாமல் அந்த குழம்பு கிடைக்கும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கொஞ்ச நேரம் கொதித்ததுலையே லேசாக ஒரு 2 மினிட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லேசாக கிளறி காமிக்கிறேன். அந்த எண்ணெய் கசிஞ்சு, பொதுவாக காரக்குழம்புக்கு எண்ணெய் கசிஞ்சு மேலே வரணும்பாங்க, அந்த மாதிரி இது வந்திருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து இண்டிகேட் பண்ணும், அதாவது குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பொடியும் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி அதில் போட்டுடலாம். இந்த குழம்பு சாதம் மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக இடியப்பம் இருக்குது இல்லையா, இடியப்பம் பண்ணிவிட்டு கூட அந்த இடியப்பத்தோடு தொட்டுக்கிறது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, நல்ல மெத்துன்னு ஊற்றுன தோசை, இடியப்பம், ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே இதனால் பொருந்தக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஆக்சுவலாக புட்டு பண்ணியிருக்கவங்களுக்கு கூட இந்த நெஞ்சடைக்கும் போது இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கடலைக்கறி அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, ஆனால் புட்டுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இப்போ அடுத்து நம்ம பொடலங்காய் பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பொடலங்காய் பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பொடலங்காய் பக்கோடா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கணும் இல்லையா, அதை முதல்ல பார்த்துடலாம். புடலங்காய் 1/4 கிலோ, விதை நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ பார்த்திங்கன்னா பொடலங்காய் பக்கோடா தேவையான பொருள்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் நான் கடாயை காய வச்சு வச்சுருக்கேன். அது கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிதமான தீயில் அதை வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடலங்காயை வந்து இப்போ மெல்லிய பொடலங்காய் கிடைக்கிது, அதாவது மெல்லிசாக சின்ன சின்னதாக கிடைக்கிது. அந்த நீட்டு பொடலங்காய் கிடைச்சாலுமே நீட்டு பொடலங்காய்க்கு ஒரு ருசி உண்டு, நல்லாயிருக்கும். ஸோ அந்த நீட்டு பொடலங்காய் இப்போ மார்க்கெட்டில் பரவாயில்ல கிடைக்கிது, அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த விதை நீக்கிறது நான் இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் நறுக்கியிருக்கேன். இது விதை நீக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ ரவுண்டாக இருக்கும்போது எப்படி நீக்கிறதுன்னு கேட்கலாம். ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு மத்தோ அந்த மாதிரி ஏதோ ஸ்பூனோ ஏதோ விட்டு மெதுவாக அந்த விதை பகுதியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெல்லிசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அந்த விதையை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடின மட்டும் அந்த வந்து திக்னஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு துண்டோட திக்னஸும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொரியும் போது வேகும்போது கரெக்டாக உங்களுக்கு பொரிஞ்சிருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கிறவங்களா இருந்தால் பெருங்காயத்தை தவிர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு விழுதியும் கொஞ்சம் சேர்த்து நான் கலந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொடலங்காயம் நறுக்கிட்டு இதில் பரவலாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அரிசி மாவு, நான் கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் கையில் அள்ளி போட்டுக்கலாம் நல்லா.
தண்ணியை தெளித்து பெசரிக்கணும். ஊற்றாமல் தண்ணியை லேசாக தெளித்து பெசரிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா துண்டுகள்லேயும் படுற மாதிரி நல்லா பரவலாக இது இந்த மாதிரி கலந்துக்கிற மாதிரி நம்ம தெளித்து பெசரிக்குங்க. இது ஆக்சுவலாக இந்த பொடலங்காய் வந்து நீர் சத்து உள்ள காய். அதனால் நேரம் ஆக ஆக உங்களுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை கலந்து வச்ச கையோடையே நம்ம இதை பொரிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைம் ஆகும்னு தெரிஞ்சால் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ரெடியாக வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிற போது அதை கலந்துக்கலாம், தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம இப்போ நிறைய பகுதியாக இப்போ நிறைய இது போட்டு பொரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக தண்ணி தெளித்து பெசரிக்கிட்டு உடனே பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக போட்டுனீங்கன்னா நேரம் ஆக ஆக பொடலங்காய் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இது கலந்தாச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சோன்னே அதை பொரிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த பொடலங்காயை பெசரி வச்சிட்டோம். இப்போது இதில் நம்ம காய வச்சுருக்க எண்ணெயிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எதுக்குன்னா ஒரு சாஃப்ட் கிறிஸ்ப்பு கொடுப்போம்பாங்க. அதனால் அதுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்ப்னஸ் இருக்கும், அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் இதில் கலக்கிறது. இப்போ இந்த எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம வழக்கம் போல் இதை கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே அள்ளி போடாமல் இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து எடுக்கலாம். இது போடுறது சிரமம் கிடையாது. நல்லா பிரித்து விட்டு போடுறது ஈஸியாக வெறுன்னு கையால் பிரித்து விட்டு இந்த மாதிரி போடலாம். இப்போ நான் தீயும் ரொம்ப அதிகம் பண்ணல, ஓரளவுக்கு மிதமாக வச்சுருக்கேன். முந்திரி பக்கோடா, வெண்டைக்காயில் இதிலெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த பொடலங்காய் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கிறிஸ்பாக, அதாவது நீர்ச்சத்து காய் நல்ல கிறிஸ்பாக, அதே சமயம் நல்ல டேஸ்டியாக இருந்தது. இதில் ஒன்றே ஒரு ட்ராபேக் என்னன்னா, நம்ம வந்து சாப்பிடும்போது பொரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு நல்லாயிருக்கு. நேரம் ஆச்சுன்னா அதனோட தன்மை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சாஃப்டாகிடுது. டேஸ்ட்டு மாறலைன்னாலும் அந்த சாஃப்ட்னஸ்ங்கிற போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு தான் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு பொரித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போடுற போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடச்சிது. பட் நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு வேண்டாம், அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன போட்டுக்கலான்னு கேட்குற போது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெருங்காயம் தான். விடாமல் கைவிடாமல் பரட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா ஒரே மாதிரி வெந்து எடுக்க முடியும். சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம பாவக்காவை பண்ணலாம். பாவக்காவும் விதை நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி மெல்லிசாக நறுக்கி இதே மாதிரி பெசரிட்டு பொரிச்சிங்கன்னா பாவக்காய் வந்து கிறிஸ்ப்னஸ் கொஞ்சம் நேரம் நல்லாவே தாங்குது. நீங்கள் நல்லா பொரித்து அப்படியே ஆற விட்டு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல ஒரு 2-3 நாளைக்கே நல்லாவே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சிப்ஸ் மாதிரி இருக்கும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த சலசலப்பு நல்லா அடங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதை பார்த்திங்கன்னா இந்த பொடலங்காய் பக்கோடா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயை வடிய விட்டுருக்கோம். இது வடியட்டும். அதை எடுத்து நம்ம ஒரு சர்விங் ட்ரேயில் மாற்றிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இப்போ ஏற்கனவே நம்ம பொடலங்காய் பக்கோடா எல்லாம் போட்டு பொரித்து ரெடியாக எடுத்து எண்ணெய் வடிய வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சர்விங் பவுலில் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் வடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இதில் ரொம்ப எண்ணெய் நிற்காது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற அளவில் ட்ரையாகவே இருக்கும். இப்போ இந்த பொடலங்காய் பக்கோடா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். அதாவது சர்விங் பவுலில். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சுடு சாதத்தில் அது குழஞ்சதாக இருந்தாலும் உதிரி சாதமாக இருந்தாலும் இந்த குழம்புக்கு வந்து நெய் வேணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் இல்லை. ஸோ வெறும் குழம்பு ஊற்றிட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த பக்கோடா வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல பார்த்த இந்த வெந்தய குழம்புக்கும் அடுத்து பார்த்த இந்த பொடலங்காய் பக்கோடாக்கும் ஒரு சின்ன ரீகேப். முதல்ல வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்பு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக வெந்தயத்தையும் மிளகையும் நல்லா ஒரே மாதிரி சீராக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயை காய வச்சு கடுகும் சீரகமும் தாளிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்க பூண்டும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட கூட கொஞ்சம் உப்பும் தனியாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுடணும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூளையும் போட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி அதோட கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் கொதித்ததும் பொடிச்சு வச்சுருக்க பொடியை போட்டு அதுவும் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்கணும் அப்படின்னா வெந்தய குழம்பு தயார். இப்போ இந்த பொடலங்காய் பக்கோடா பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மெல்லிசாக விதை நீக்கி நறுக்கின பொடலங்காயை போட்டுடுங்க. அது மேலே மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணியை தெளித்து பெசரிக்குங்க. கடாயில் எண்ணெயை காய வச்சு நல்லா உதிர்த்து விட்டு அதை போட்டு பொரித்து நல்லா மொறுமொறுப்பாக பொரித்து அள்ளணும் அப்படின்னா பொடலங்காய் பக்கோடா தயார். என்ன நேர்களே, இப்போ பார்த்தா இந்த வெந்தய குழம்பும் அடுத்தது பொடலங்காய் பக்கோடா ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ மேலும் அது சம்மந்தமாக ஒரு சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெந்தய குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதே மாதிரியே குழம்பு வச்சு இந்த வதக்கிற போது அதில் சின்ன தேங்காய் துண்டுகள், அதாவது முத்தியும் முத்தாமல் இருக்கிற தேங்காய் துண்டுகளை சின்னதாக நறுக்கி அதோடு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சு நம்ம சாதாரணமாக இப்போ வச்சா மாதிரியே குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கேன். அந்த தேங்காய் துண்டு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட அந்த தேங்காய் துண்டு எடுத்து கடிச்சிக்கிட்டு அந்த குழம்பு சாதத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நல்ல முத்தின காயாக இல்லாமல் ஒரு மாதிரி இளங்காயும் இல்லாமல், ஏன்னா கிழங்காய்க்கு வழுக்கத்தன்மை வந்துடும். ஸோ ரெண்டும் இல்லாமல் அது ரெண்டும் கட்டாங்க காயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இருந்ததுன்னா அந்த காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னா அந்த புளிப்பு காரம்லாம் உள் சார்ந்துக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த பொடலங்காய் பக்கோடா போட்டோம் இல்லையா, இந்த பொடலங்காய் இல்லாமல் வேறு என்னென்ன காய்னு யோசிச்சிங்கன்னா இதில் நீங்கள் வெண்டைக்காய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சரி, வெறும் வெண்டைக்காவை போடாமல் அதோட கூட காம்பினேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை கடையில் விற்கிதில்லை, அதை வாங்கி நம்ம ஊற வச்சு குழம்பு வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் வறுத்துக்குவோம் எல்லாம். ஸோ அந்த பச்சையாக காய வச்ச அந்த வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்து இந்த வெண்டைக்காவோடையும் அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எள்ளையும் அதை கொஞ்சம் வறுத்த எள்ளா, ஏன்னா சில நேரங்களில் எள்ளு வந்து அதில் பொரியாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் வறுத்த எள்ளையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா தண்ணி தெளித்து பெசரிட்டு இதே மாதிரியே நம்ம பொரித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது முந்திரி பருப்பு போடும்போது இந்த எண்ணெயில் வேகும்போதே முந்திரி வந்து அந்த சாஃப்ட்னஸில் சீக்கிரம் உங்களுக்கு மொறுமொறுப்பு கொடுத்துரும். ஆனால் வேர்க்கடலை வேகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் நிதானமான தீயில் அதை வறுத்து நல்லா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேர்க்கடலையும் அந்த வெண்டைக்காயும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது குறிப்பாக காரக்குழம்புக்கலாம். ஆனால் இது ஒரே ஒரு சௌரியம், இது இந்த மாதிரி பக்கோடாக்களில் என்ன விஷயம்னா, ஆனால் பொடலங்காய் பக்கோடா வேணால் நீங்கள் உடனே வறுத்தணும். மற்ற பக்கோடாக்கள்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான போது நீங்கள் ஒரு குழம்பு சாதம் பண்ணதும் கொடுக்கலாம், இல்லை தயிர் சாதத்தை கூட இதை தொட்டுக்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தோதான காய்கறிகளை சேர்த்து நம்ம பக்கோடாவாக பண்ணி கொடுக்கும்போது வளர்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. காய்கறிகளை சாப்பிட்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி விடலாம். ஸோ இந்த குழம்பு ரெண்டுத்தையுமே நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் பிடிச்ச மாதிரி 2 டிஷ்ஷு செஞ்சு காமிச்சிருக்கோம். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.